நாகராசா வர்ணவசிங்கம். இன்னைக்கு கச்சதீவு பெருநாளுக்கு எங்கட கடத்தொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகர் ஐயா போயிருந்தவர்கள். அந்த கச்சதீவில இந்தியா மக்கள் கேட்ட கேள்விக்கும் எங்கட மக்கள் கேட்ட கேள்விக்கும் தான் ஒரு கிழமையில 2 கிழமைக்குள்ள தாங்கள் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம்னு சொல்லி வாயில வடை சுட்டு போட்டு வந்தவர். ஆனா இப்போ அவர் வடை சுட்டு கொண்டே இருக்கிறாரே தவிர இன்றைக்கு எந்த விதமான ஒரு மறுமொழியும் இல்லை, ஒரு கருத்தும் இல்லை. அடுத்தது ஒரு கடத்தொழில் மக்கள் இந்த பிரச்சனையை அணுகிய மக்களுக்கு என்ன தேவை, என்ன நடக்குது, என்ன போகுதுன்னு சொல்லி அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. அவர் தான் தொட்டுத்தனமான முறையில தான் தண்டை மாற்றம் இருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு காங்கிரஸ் துறையில இருந்து வடமாகாண கட்டட தளபதி அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு அறிவித்து கொண்டு வந்தது. கடத்தொழில் சமாசங்கள் சங்க தலைவர் மேல அங்க கூட்டத்துக்கு அழைச்சிருந்தவர்கள். அங்க வடமாகாண கட்டட தலைவரில் இருந்து இப்ப வெத்திலக்கணி பெரியவர், கருத்துத்துறை, காங்கிரஸ் துறை, அங்கால கேரளர், அப்படி எல்லா வடமாகாணத்தில் இருக்கிற எல்லா பெரியவர்களும் இங்க வந்திருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்துல எங்க இந்த கடத்தொழில் நீதிமன்றத்தில் உதவி பணிப்பாளர் ஏடி, அடுத்தது எஃப்ஐஆருக்கு மேல உள்ள அதிகாரம் உள்ள ஆட்களும் எல்லாரும் வந்திருந்தார்கள். இது ஒரு மக்களை பேக்காட்டு ஒரு செயல். ஏன்னு சொன்னா கருத்துக்கு என்னன்னு சொன்னா எங்களுக்கு சட்டம் ஒன்று இருக்கு. 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம் ஒன்று ஒரு சட்டம் இருக்கு. அடுத்து 2017ஆம் ஆண்டு உள்ளூர் இழுவமடி தடை சட்டம் ஒன்று சட்டம் இருக்கு. அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் சும்மா மக்களை வாங்குவோம் கதைப்போம்னு சொல்லி மக்களை கூப்பிட்டு வைத்து கொண்டு மக்களை அலக்கழிச்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உண்மையின்படி மன்னார்ல நீதிமன்ற உதவி பணிப்பாளர் ரமேஷ் கண்ணா அவர்கள் அலௌன்ஸ் பண்ணினவர். ஒரு சின்ன பீஸ்கள் அலௌன்ஸ் பண்ணவர். அனுமதி இல்லாமல் தொழில் செய்யலாது, அடுத்தது சட்டவிரோதமான தொழில்கள் செய்யலாது என்று சொல்லி அலௌன்ஸ் பண்ணவர். ஆனா உள்ளூர் இழுவமாடி தொழிலை தவிர மற்றது சுருக்கு வேலை, டைனமெட் என்று சொல்லி சில தங்குசி வேலை, சில தடை செய்யப்பட்ட தொழில் அறிவிச்சிருந்தார். ஆனால் எங்கள் இந்த யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை அப்படியாக அறிவித்தல் இல்லை. ஆனால் கரவேலை தடை என்று செக்டர்ல கரவேலை தடை என்று சொல்லி அதை தடை செய்யப்பட்டது, தங்குசி வேலை தடை என்று சொல்லி அது சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் 16 தொழில்கள் தடை. இந்த உள்ளூர் இழுவப்படகு என்ன செய்யுதுன்னு சொன்னால் 1.5 அடி ஆழத்துக்கு நிலத்தை கிண்டி எங்களது கடல் வளம் எல்லாத்தையும் வலிச்சு கொண்டிருக்கு. முக்கியமா தடை செய்ய வேண்டியது உள்ளூர் இழுவப்படகு. அதுக்கு பிறகுதான் கரவேல் என்றாலும் சரிதான், டைனமெட் என்றாலும் டைனமெட்டும் முக்கியமானது. டைனமெட் அடுத்த இந்த குலை இருக்குது, அடுத்தது தடை செய்யப்பட்ட நிலத்தடி நீரை வலிக்கிற ஈயங்கட்டி வலிக்கிற தொழில் எல்லாம் தடை என்று சொல்லி இதை நீங்கள் அறிவிச்சீங்கள். அதுகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தும். உடனடியாக நீங்கள் சங்கத்துக்கு 16 தொழில் இந்த தொழில் தடை, இதை உடனடியாக கூட சங்கம் கூட மக்களுக்கு அறிவித்து உடனடியாக நிப்பாட்டு கூட சொன்னால் சங்கம் ஒரே நாள் நிப்பாட்டும். ஒரே நாள். நீங்கள் ஒன்று நேரையும் பிடிக்க தேவையில்லை, யாருமே பிடிக்க தேவையில்லை. நீங்கள் அங்க மக்களை கூப்பிட்டு அலக்களிக்காங்க. நாங்கள் பிடிக்கிறோம், நாங்கள் போறோம் வாரம் சொல்லி மக்களை அலக்களிக்காங்க. ஆனால் நீங்கள் நடைமுறைப்படுத்துவோம். இவ்வளவு தொழில் தடை என்று சொல்லி இருக்கோம். அங்கே ஒவ்வொரு சங்கத்துக்கு தடை திறப்பு போவோம். இதை மீறினா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னால் அந்த சங்கமே எல்லாரையும் தடை செய்யும். சங்கமே முழு பேரையும் தடை செய்யும். அப்படி மீறினால் அதை அவை அடையாளப்படுத்துகிறேன். இவர் எங்களையும் மீறி நாங்கள் சொல்லி இவர் இந்த தொழிலை செய்கிறார்கள் சொன்னால் அதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அங்க நேரி கேம்பு கூப்பிடுறது, அங்க கூப்பிடுறது, இந்த கூப்பிடுறது சொல்லி மீட்டிங் வச்சு இந்த மக்களை இலக்கணம் சொல்லிருக்கிறீங்க. உண்மையை யோசிச்சு பாருங்க. நீங்கள் செய்யறது சரியோண்டு. இன்றைக்கு கடல்ல நீர் இல்லை, மக்கள் செத்து கொண்டிருக்கிற. இன்றைக்கு மண்ணெண்ணெய் இல்லை, மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு, ஒன்றுக்கும் வழி இல்லாமல் அன்றாடம் உலகி சாப்பிடுற மக்கள் இன்னைக்கு கேவலப்படுது. சாமானுக்கு விலையறி கொண்டு போகுது. அப்ப இன்றைக்கு இந்த மீனவரை பற்றி யார் சிந்திக்கிறீர்கள்? இல்ல ஜனாதிபதி என்றாலும் சரிதான், இல்ல கடற்கொலை அமைச்சர் என்றாலும் சரிதான், இதை பற்றி யாரும் சிந்திக்கிறீர்களோ? இதை பற்றி யார் சிந்திக்கிறீங்க? ஒரு தரம் சிந்தனை இல்லை. நீங்கள் உங்களோட மாட்டில என்னத்தையோ செய்து கொண்டு போறீங்க. அன்றைக்கு எம்பிபி இந்த இணைப்பாளர் என்று சொல்லி 500 ஒலிம்பி பேசுறேன் தான். எம்பிபி இந்த இணைப்பாளர், அமைச்சர் இணைப்பாளர் என்று சொல்லி இந்திய இணைப்பாளர் கொஞ்சம் கட்டுப்படுத்தியாச்சு. பாறையில் தீவிர 1-2 வந்து போதும் சொல்றார். நீங்கள் அரசாங்கத்தோட இருந்து நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆக்கள் நேரிக்கு சொல்றீங்க. இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் அவர்கள் அரசாங்கத்தில் கடத்தொழில் அமைச்சர் இணைப்பாளராம். நீங்கள் கடத்தொழில் அமைச்சரோட சேர்ந்து பல தொழில் தடை என்று சொன்னா உடனே தடை நிப்பாட்டுக்கோ தடை செய்யக்கோன்னு சொல்லி அதை உங்களுக்கு அரசாங்கத்தோட சேர்ந்து செய்ய வேண்டிய நீங்களே அங்க நேரிக்கு சொல்றீங்க. இப்ப நேரி கட்டுப்படுத்தி கிடக்குது என்றாலும் தீபாவளி 1-2 வருஷம் வந்து போதுன்னு சொல்லி என்ன ஐயா நாட்டில் நடக்குதுன்னு எங்களுக்கு விளக்கு. இந்த யோசிச்சு பாருங்க. இந்த கேவலத்தை இன்றைக்கு 16 தொழில் தடை என்று போட்டு 2 தொழில் தான் தடை என்று அறிவிக்கிறீர்கள். வேவிக்காம என்ன செய்யறான்னு சொன்னா காட்டுக்கு கோன் விடுறாரு. டிராக்டர் கரவேலையில் இருக்கிறார், டிராக்டர் கரவேலை டிராக்டர் எடுக்கிறான்னு சொல்லி ரோல் விட்டு பாக்குறீர்கள்.
அதையும் மீறி சில பேர் கருத்து சொல்லிட இப்போ அங்க வந்து இழுக்கிறாங்க சக்கரன் இழுக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப அங்க இந்திய நேவிக்காரன் செய்யண்டா காட்டுக்கிறேன்னு ட்ரோன் விட்டு பாக்குறேன், யாரு டிராக்டர்ல கரவரை இழுக்கிறாங்க ரோட் விட்டு பாக்குறேன். அப்படியா கொஞ்ச இடத்துல முறை வந்து சொல்லிட்டு அங்க வளைக்கிறான் இங்க வளைக்கிறான்னு சொல்லி உண்மையின்படி எல்லாரும் கதைக்கிறீங்க. அவர் ஒருத்தர் என்ன ஒருத்தர் கதைச்சிருந்தவர் எவனாவது தடை செய்யப்பட்ட தொழில் உள்ளூர் பழக பற்றி எவன் கதைக்கிறான்? அது எந்த சமாசமாயிருது சங்கமாயிருது, ஏன்டா கூட அதை வேக முடியல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உள்ளூர் நிலவடியால இன்னைக்கு என்ன வளத்தைய வலிச்சு இன்னைக்கு நீதியில பெருக்கத்தை இல்லாமல் போதும். இன்னைக்கு இந்தியன் ரோலர் அங்காடி அடிக்கிறான், இந்த உள்ளூர் நிலவப்படம் அழிச்சு கடலை நாசம் பண்ணி கொண்டிருக்காங்க. இதுகளை பற்றி ஏன் பாதுகாப்பு இல்லை? அது எம்பிபி இந்த இணைப்பாளர் இருந்தாலும் சரிதான், இது இந்த கடத்தொழில் சம்பந்தமா கதைக்கிறாங்க யாரா இருந்தாலும் சரிதான். நீங்க என்ன காரணத்துக்கு போயிடும் உள்ளூர் நிலவப்படம் பற்றி கதைக்க மாட்டீங்களா? 28ஆம் தேதியோட நிறுத்தியாச்சு, இனிமேல் ஆவணி மாசம் 1ஆம் தேதி துவங்குவாங்க. துவங்க என்ன செய்ய போறாங்க? கரையில இருந்து 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர்ல இருந்து அழிச்சு வலிச்சு நாசம் பண்ணி கூட இருக்கிறாங்க. அப்ப இதுகளை பற்றி கதைக்கிறதுக்கு சங்கங்களுக்கும் பாய் இல்ல, சமாசங்களுக்கும் பாய் இல்ல, அரசாங்கத்தோட இணைந்து செய்கிறார்களுக்கும் பாய் இல்ல. இதுகளை பற்றி கதைக்கிறதுக்கு திராணி இல்லை. ஆனா எடுத்த உடனே இந்தியன் ரோலர் பாதிப்பு தான் எங்களுக்கு இல்லைன்னு நாங்கள் சொல்ல இல்லை. அப்ப அதே பாதிப்பு தான் இந்த ரோலரும் செய்யுது. என்ன காரணத்துக்கு மௌனமா இருக்கிறீர்கள்? உங்களால ஏன் செய்ய முடியல? ரெண்டே பாக்கையிலையோ ஈரான் போர்க்கப்பல் வந்து இஞ்சி அடிபட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையில அந்த உயிரையும் காப்பாற்றி அங்க செத்த பொடிகளையும் காப்பாற்றினார் எங்களோட ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் சிசநாயக்கர். அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம். இதே ஜனாதிபதி அனுரகுமார் சிசநாயக்கா முதல் ஜேவிபில இருக்கும் போது இன்றைக்கு தமிழனை அழிக்கிறதுக்கு தான் 30,000 இளைஞரை சேர்த்து கொடுத்தார், படையில சேர்த்து கொடுத்தார். அப்பேக்கு அந்த மனிதாபிமானம் வந்த போனது. அந்த மனிதாபிமானம் அப்பேக்க இல்ல, இப்பதான் ஜனாதிபதியா வந்தா அப்புறம் மனிதாபிமானம் வந்திருக்கு போறாங்க. ஐயா செயலண்டா எல்லாம் ஒரே செயலா இருக்கும். இன்றைக்கு உண்மையின்படி எங்களை அழித்தவன் எல்லாம் இன்றைக்கு அழிஞ்சு கொண்டிருக்கலாம். அது நாங்கள் விட்ட கண்ணீர், எங்களை காணாமலாக்கப்பட்ட பெற்றோர்கள் கண்ணீர், அது இன்றைக்கு எவ்வளவு முக்கிய மாட்டேன். எல்லாரும் அழிவான். எந்த தமிழ் மக்களை இன்றைக்கு அழிக்க வலிக்கிட்டாங்களோ அண்டையில இருந்து இன்றைக்கு வரை நாங்கள் விட்ட கண்ணீர் வந்து எல்லாரையும் அழிக்கும். அதே போலதான் இன்றைக்கு நடக்கிற கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழிலை பற்றி அவன் நாயகம். இன்றைக்கு கரையோர் வந்து யார் பார்க்கிறான், கரையில எந்த நடக்குன்னு யார் பார்க்கிறான். இன்றைக்கு வானுகள் கிண்ட முடியல, படகுகள் போய் வர வானுகள் கிண்ட முடியல. சங்கங்கள் சொல்றதை விட அதை அந்த பெக்கை கொண்டு வரதே அதை தாங்கள் நினைச்சபடியான கிண்டோடுமான் சங்கங்கள் சொல்ற கேட்கிறார்கள். இல்லை கரையை வந்து பழுதாக்குறான், கிண்டி கடலை ஆழப்படுத்துறாங்க. கரையில உள்ள கரை எல்லாத்தையுமே அழிஞ்சு கொண்டு போகுது, அழிச்சு உள்ள கிடக்கிறதே அழிச்சு கொண்டு போகுது கடல் வந்து. அப்ப நாங்கள் கடற்தொழில் சங்கங்கள் சங்க தலைவர்கள் இப்படித்தான் கிண்டித்தான் அப்படித்தான் கிண்டி கொடுப்போம். அதை விட்டு நீங்கள் நினைச்சபடி எல்லாத்தையும் வாழ வாக்கி நாசமாக்கி போட்டு போறீர்கள். இது எங்கேயா போய் நிக்க போதும்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வடமராட்சி கிழக்கில புற மாவட்ட மீனவர்கள் வந்து கொட்டில் போடுகிற குடாரப்பு சைட்டு அந்த சைட்டு எல்லாம் கொட்டில் போடுகிற இதுக்கு யார் அனுமதி வழங்கினது? ஆறாலே அனுமதி வழங்கப்பட்டது. இன்றைக்கு புற மாவட்டக்காரர் வந்து கொட்டில் போடுகிற அன்றைக்கு யாழ் நாங்க சொல்றோம் புற மாவட்டத்திற்கு அனுமதி கொடுக்காங்க, யாழ் மாவட்டத்துக்கு சமரம் வேறு யாருக்கு அனுமதி கொடுக்காங்கன்னு சொன்னாங்க. திருப்பி நீங்கள் புற மாவட்டக்காரர் இந்த வருவீர்கள். இன்னைக்கு எங்களுக்கு சட்டவிரோதமான தொழில் என்கிற மக்களுக்கு யாருக்கும் சட்டவிரோதமான தொழில் என்றா என்னென்னே தெரியாது. என்றைக்கு நீங்கள் புற மாவட்டக்காரருக்கு அனுமதியை கொடுத்து எங்களை இந்த வடமாட்டி கிழக்கு அனுப்பினீங்களோ அவங்கள் வந்துதான் டைனரட்டி அடிச்சு காட்டுறதும் அவங்கள்தான், குளதள்ளி கடவை பிடிச்சு காட்டுறதும் அவங்கள்தான், சக்கரை பூட்டி கடவுளை இழுத்து காட்டுறதும் அவங்கள்தான், சுருக்கு வேலையை வந்து சின்ன கண் போட்டு இரவிரவா லைட்டை வச்சு சுருக்கு வேலையை வச்சு தொலைச்சதும் அவங்கள்தான், கடல்ல லைட் ஆயிரக்கணக்கான லைட்டை விட்டு மீன் பிடிச்சு காட்டுறதும் அவங்கள்தான். அப்ப இன்றைக்கு சட்டவிரோதமான தொழிலை கொண்டு வந்து எங்க மக்களுக்கு பரப்பி போட்டு திருப்பி இன்றைக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. இன்றைக்கு அந்த சட்டவிரோதமான தொழிலாளர் யார் பாதிக்கப்படுறாங்க? திருப்பி இன்றைக்கு அந்த சட்டவிரோதமான தொழில் எடுத்த மக்கள் இன்றைக்கு பாதிக்கிறேன் நிப்பாட்டுன்னு சொன்னால் ரொம்ப லட்சக்கணக்கான காசு இன்றைக்கு அவனுக்கு தொழிலை கட்டும் போது. அப்ப இது யாரால வந்தது? அரசாங்கம் தாங்கள் ஊழல் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு புற மாவட்டக்காரர் இங்க அனுப்புறீர்கள். இந்த ஒரு பாசுல 10 பேர் தொழில் செய்யறான், இங்க அட்டை பிடிக்கிறான். உண்மையின்படி 10 பேர் பொமிட் எடுத்தால் இன்றைக்கு அந்த பொமிட்டில வந்து 100 பேர் தொழில் செய்யறான். ஒரு பொமிட்டில போட்டோ காப்பி எடுத்து வச்சு இன்றைக்கு போறான். நீங்க யார் செக் பண்றீர்கள்? போட் நம்பரை பாக்குறீங்களோ, இது இந்த இதை நீங்க கொடுத்த அனுமதி பத்திரத்தை பாக்குறீங்களோ? இல்ல. அதுகளை நீங்க ஏற்கால லஞ்சம் பண்றீர்கள். லஞ்சம் பண்ணி கொண்டு புற மாவட்டக்காரர் இந்த விட்டு எங்களை கொல்லுப்படுறீர்கள். நாங்க 2018ஆம் ஆண்டு இந்த அட்டக்காரர் இரவில சுழியோடி போய் எங்களுக்கு மக்கள் இந்த வேலையை வெட்டி பிடிச்சு கொண்டு வழக்கு என்ன எங்களுக்கு முடியல.
ஆனா திருப்பியும் எங்களது வளங்களை அளிக்கிறதுக்கு தான் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகள் தாங்கள் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு புற மாவட்டக்காரர் தொழிலுக்கு இங்கே அனுப்புறீர்கள். நாங்கள் தான் சொல்றோம், யாழ் மாவட்டத்தை தவிர வேறு யாருக்கும் அனுமதி கொடுக்காதே கொண்டு இன்றைக்கு அவங்க காணியை பிடிக்கிறாங்க, இந்த இடங்களை பிடிக்கிறாங்க. இன்றைக்கு எங்க காணியல் நிலங்கள் பறி போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு யோசிப்பாங்க போக்குத்தொடர் யோசிப்பாங்க, போக்குத்தொடர் என்ன நடக்குது? இதுக்கு யார் காரணம்? நீங்கள் லஞ்சங்களை வேண்டி காசுகளை வேண்டிக் கொண்டு கோடிக்கணக்கில் வேண்டிக் கொண்டு இங்கே அனுப்பி முடியும். இன்னைக்கு அந்த இருந்து இந்த வரைக்கும் செய்யலாம். கடத்தொழில் அமைச்சர் முன்னாள் மஹிந்த அமரவர் இதுக்கு ஓரளவு நாங்கள் நிம்மதியா தொழிற்சிருக்காங்க. 150% உண்மையத்தனமா நாங்கள் தொழிற்சிருக்காங்க. இப்படியாக கேவலமான தொழில் ஒன்றும் இல்லை. ஆனா இன்றைக்கு வார தமிழ் அமைச்சர் தான் கேவலமா கிடக்கு. நாங்கள் சிங்கள அமைச்சர் மேலோட எப்படியாவது கலைச்சு பிரச்சனை தீர்க்கலாம். ஆனால் கேவலம் கேட்ட தமிழ் அமைச்சர் மேல் வந்தால் ஆக கேவலம். இன்றைக்கு யாழ்ப்பாண நீரேரிக்கு அட்டப்படி ஒரு போர்வையை கொடுத்து யாழ்ப்பாண நீரேரியை பழுதாக்கிறாங்க. மீன் உற்பத்தி ஆகிற இடத்துல அதை நாசமாக்கிறாங்க. இன்றைக்கு ரால் நண்டு கடனாக இன்றைக்கு மக்கள் சென்று கொண்டிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் காரணமே கேவலமான கேவலம். கேவலம் கிட்ட அற்ப சொற்ப காசுக்காக ஆசைப்பட்டு எங்க பரம்பரையை அழைச்சு கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எங்க பரம்பரை எங்க வாழ போகுது? என்னட்டு வாழ போகுது? தயவு செய்து இதை கவனத்தில் எடுக்கும். அது எங்க கடத்தொழில் நீதிமன்ற திணைக்களம் என்றாலும் சரிதான், டிஜி என்றாலும் சரிதான், கடத்தொழில் அமைச்சர் இருந்தாலும் சரிதான், ஜனாதிபதி அவர்கள் இருந்தாலும் சரிதான், தயவு செய்து இதோட கவனத்தில் எடுத்து இதோட உடனடியா தடை செய்யப்பட்ட தொழிலை நிப்பாட்டி எங்கட மக்கள் சுதந்திரமா தொழில் செய்யறதுக்கு அனுமதி எவ்வளவு? அதை விட்டு வாயில பட சுட மண்ணெண்ணெய் பெற்றுக்கொள்றேன்னு சொன்னா இன்றைக்கு மண்ணெண்ணெய் வந்த உடனே அங்க போனா மண்ணெண்ணெய் இல்லை. ஒன்று இப்ப இன்றைக்கு பொலிசா விடுகிற சில செட்டு வழியா, நான் எல்லா பொலிசையும் சொல்ல மாட்டேன், சில பொலிசுகள் தங்களோட சளியை வச்சு கொண்டு இன்னும் ஒரு மோட்டர் சைக்கிளை வேண்டி அவைக்கு நிரம்ப பெட்ரோல் வச்சு கொடுக்குறது, வேற இப்படியான இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. இதுவரை சரியான முறையில் ஏர் செக் பண்றது. அடுத்தது மண்ணெண்ணெய் வந்த உடனே மண்ணெண்ணெய் முடியுது. இன்றைக்கு மண்ணெண்ணெய் வந்து கிணறாச்சு. இப்ப இன்றைக்கு நாங்கள் ஒரு தொழிலுக்கு இன்றைக்கு நாங்கள் தொழில் போறதுன்னா 15 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர், சில பேர் 25-30 கிலோமீட்டர் கூடவே ஓடி எங்களை அந்த வாழ்க்கை சிலவை போக்கிட்டு கிடக்கு. அப்ப இன்றைக்கு நாங்கள் அதுக்கு ஓடுறோம்னு சொன்னா எங்களுக்கு 45-50 லிட்டர் என்ன தேவை ஒரு நாளைக்கு? 50 லிட்டர் என்ன தேவைன்னு சொன்னால் ஒரு படகுக்கு 30 லிட்டர் தான் கொடுத்தது. அப்போ ஒரு படகுக்கு 30 லிட்டர் கொடுத்தா அடுத்தது நீங்க எப்ப மண்ணெண்ணெய் வருமோ உங்களுக்கு தெரியாது. அதை வச்சு என்ன செய்யறது? எங்கட மக்கள் என்ன செய்யறது? இனிமே அப்படின்னா மண்ணெண்ணையை காய்ச்சி தான் நாங்கள் குடிக்க வேண்டியது. இப்படியாக கொஞ்சம் நிலைமை தான் எங்களை போய்கொண்டு இன்றைக்கு ஒரு கியூஆர் கார்டுக்கு பெட்ரோல் விடுவது 5 லிட்டர் பெட்ரோல் ஒரு நாளைக்குன்னு சொன்னா இன்றைய கடற்தொழிலாளிகள் எந்த கியூஆர் கார்டு நாங்கள் பெட்ரோல் பண்றது? ஷார்ட்டுக்கு பெட்ரோல் வரும். இப்ப நாங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னால் பெட்ரோல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றது ஓடுறது மண்ணெண்ணெயில. அப்ப நாங்கள் எந்த கியூஆரை காட்டி கொண்டு அங்க போய் மண்ணெண்ணெய் பெட்ரோல் பண்றது? அங்க போய் சட்டில கேட்டா கியூஆரை கொண்டு வா, போத்துல சரையலாது, வேறு இடத்துல சரலாம் பண்றாங்க. ஆனா இரவா எங்க நிறைய கொடுக்குறாங்க. ஒரு தடவை கலைக்கிறாங்க எத்தனை லிட்டர் பெட்ரோல் வேணும் பாதான் எடுத்தாரான்னு சொல்லி என்ன சொல்றாங்க. அங்க இல்லாட்டி இங்க வாழ்றாங்க. எங்களுக்கு ஒரு நாளைக்கு மண்ணெண்ணெய் ஒரு படகுக்கு 30 லிட்டர் இல்லை. அதே எத்தனை நாளைக்கு அடுத்த பெட்ரோல் அடுத்த மண்ணெண்ணெய் வர மட்டும் அதை நாங்கள் சமாளிக்கும். கால நிறைய இல்லை. ஒரு கிழமைக்கு 30 லிட்டரோ அல்லது ஒரு நாளைக்கு 30 லிட்டரோ அல்ல ஒரு நாளைக்கு 10 லிட்டரோ அப்படியே நிறைய இல்லை. மண்ணெண்ணெய் வருதான் அங்க போறது அங்கே அடுக்கி வச்சுட்டா வேலைக்கு சில அந்த செட்டு வழி அடிக்கிறார்கள். மண்ணெண்ணெய் வருது வாங்க சொல்றேன், தங்களுக்கு சில சொல்றேன். அவன் தனக்கு தெரிஞ்சு அவன் சொல்லி நாங்கள் அங்கே இருந்து வரல. இந்த கியூ நிக்குது அங்க 2 கிலோமீட்டருக்கு அங்கால கிட்ட போறோட மண்ணெண்ணெய் முடிஞ்சது. நான் 2 பேருக்கு அப்படி போய் நான் மண்ணெண்ணெய் அடிக்கிறேன். அப்ப அப்படியா கொடுத்த கட்டத்துலாம் போகுது. அப்ப நீங்கள் சரியான முறையில இப்ப கார்டு இருக்கு, மீனவருக்கு கார்டு கொடுத்திருக்கிறீர்கள், புத்தகம் இருக்கு, இல்லாட்டி கார்டு இருக்கு. அந்த கார்டுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் அல்லது ஒரு கிழமைக்கு எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் சொல்லி வரையறுத்து கொடுப்போம். அப்படி இல்லை, தங்களுக்கு செஞ்சாக்களத்துல கூட படிக்கிறேன் குறையா படிக்கிறேன். அப்ப இதால எங்கட மக்கள் சேர்த்து கொண்டாந்து இருக்கிறேன். இப்ப மண்ணெண்ணெய் எங்க வருதோ இல்லையோ வேணும்னு சொன்னால் எல்லாரும் பேசுறாங்க என்ன வராதாம் இருக்கிறது. எங்க மக்கள் ஓடி காசை கூட கொடுத்து வேண்டாலும் வடிக்கிறோம் மக்கள் தெரியுது. ஆனா நிலைமை இன்றைக்கு மோசமா போய் கொண்டிருக்கு. அப்ப நாங்கள் இந்த கிடைக்காத மண்ணெண்ணெய் அடித்து நாங்கள் கடல்ல போனா மீன் இல்லை, மீனை பிடிச்சு கொடுத்தால் இன்றைக்கு மீனுக்கு விலை இல்லை. கேட்டா சொல்றாங்க கொழும்புல தேக்கி கிடக்காம ஏற்றுமதி இல்லாமல் மீன் சொட் பண்றாங்களாம், அங்க வந்து மீன் அனுப்பி கிடக்கணும் அதை சொல்றாங்க. அப்ப மீனவர் என்னென்றப்பா பிழைக்கிறது? மீனவர் எப்படி பிழைச்சி சாப்பிடுவோம்? இன்றைக்கு நாளுக்கு நாள் ஏறி கொண்டு போகுது. அரிசிக்கு விலையேறுது, சீனிக்கு விலையேறுது, மாவுக்கு விலையேறுது, சர்க்கரைக்கு தான் விலையேற இல்லை, பானி சர்க்கரைக்கு தான் விலை. அன்றாடம் உழைச்சி சாப்பிடுற மக்கள் என்னென்று சீவிக்கிறது. இது யார் கவனத்தில் எடுத்தால்?
வந்தவனும் அப்படித்தான், போனவனும் அப்படித்தான், கொள்ளை அடிச்சவனும் அப்படித்தான், நாங்கள் நாட்டை நிமித்திரம், நாட்டை கிழிக்கிறோம், எல்லாரும் அப்படித்தான். இன்றைக்கு நாங்கள் எங்க போனாலும் எங்களுக்கு நக்கு தண்ணி தான். இன்றைக்கு எல்லாமே போய்கொண்டு எங்க இந்த கேவலங்கிட்ட அரசியல்வாதிகள் எவனாவது ஆதரவுறானோ, கேவலங்கிட்ட நக்கி பிழைக்கிற அரசியல்வாதிகள் இவங்க ஒரு தடவை விட்டு அடிச்சு மக்கள் சரியில்லை. எங்க வந்தாலும் ஓட விட்டு அடிச்சு கலைச்சு போட்டு ஒரு நேரம் தேவையில்லை உடனே நிம்மதியா இருக்கலாம். இன்றைக்கு வடக்கு கிழக்கில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்க சுயநிர்ணய உரிமைக்காகவும் சுயாட்சிக்காக தமிழ் தேசியத்துக்காக இன்றைக்கு நாங்கள் போராடுறோமோ அன்றைக்கு தான் விடிவு காலம் பெறும். இல்லைன்னு சொன்னா காணியும் பறி கொடுப்போம், எங்கட காணிக்குள்ள குட்டிகாரையும் கட்டுவாங்க, எங்கட காணிக்கு எல்லாத்தையும் செய்வாங்க. என்ன இன்றைக்கு பலாரி உண்மையை சாரையாக அந்த பலாரியால போய் பாருங்க, எத்தனையாயிரம் கேட்க காணிக்குள்ள அவன் விவசாயிக்கு முகாமலியை போய் இன்றைக்கு தகர கொட்டு வழியை ஓலை கொட்டு வழியை சேர்த்து கொண்டிருக்கிறார். இதுவரையெல்லாம் யாரைக்கா பார்க்கிறீர்கள், யார் கேட்கிறீர்கள்? இன்றைய காலம் வழங்கப்பட்ட புள்ளிகள் இந்த காலம் ஒன்றும் முடிவில் இல்லை. அது நாங்களும் போராடி கொண்டான் இருக்கிறோம், மக்கள் போராடி கொண்டான் இருக்குது, கண்ணீர் விட்டு அழுது கொண்டான் இருக்குது. கவனம் எடுக்கிறீர்கள் கேவலம் இந்த அரசியல்வாதிகளே. நீங்கள் இன்றைக்கு அன்றைக்கு ஜாழ் மாவட்ட இந்து பள்ளிக்கூட மாணவர்களும் கொழும்பு இந்து பள்ளிக்கூட மாணவர்களும் அந்த கருத்தரங்கத்தை பார்த்து திருந்தும் போனீங்க. அதுக்கும் திருந்து என்னன்னா நீங்கள் மனித ஜென்மமே கிடையாது. நன்றி.